ஒரு 1 வீக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, என் மண்டைக்குள்ள வந்து ஒரு விஷயம் வந்து ஓடிட்டே இருக்கு. ஒரு 1 வீக் முன்னாடி வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து இப்போ வரைக்குமே நாங்க 2 பேருமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் வந்து இருக்கோம். தினமும் கால் பண்ணி ஒரு 1 ஹவர் பேசலனாலும், வருஷத்துக்கு ஒரு தடவ கால் பண்ணாலும், ஒரு 2 மணி நேரம் இந்த மாரி தாராளமா வந்து பேசிட்டு இருப்போம். அப்பப்போ WhatsAppல வந்து ஏதாவது வந்து பேசணும்னா பேசிக்குவோம். இந்த மாரி இருப்போம். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு எங்களுக்குள்ள. ஸோ நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அப்படியே அங்கங்க வந்து பிரிஞ்சு போனதுனால, பெருசா ஒண்ணும் பேசிக்கலனாலும் எப்போவாவது வந்து பேசிக்குவோம். அவ வந்து ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு வந்து கால் பண்ணி கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னா. அவளோட லைஃப்ப பத்தி. ஏன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து அவ ரொம்ப ஹேப்பியா இருக்கா, சந்தோஷமா இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நானு. ஸோ அன்னைக்கு சடனா பேசும்போது சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுச்சு. இப்படியுமே வந்து இந்த காலகட்டத்தில ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்காவே வந்து ரொம்ப வந்து மனசுக்குள்ள போட்டு எனக்கு உடைஞ்சிட்டே வந்து இருந்துச்சு இந்த விஷயம். இந்த விஷயத்த இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நிஜமாவே இந்த மாரி ஆட்கள்லாம் இருக்காங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க, இல்ல உங்க லைஃப்ல இந்த மாரிலாம் இருக்கான்னு ஏன்னா எனக்கு வந்து நம்ம வந்து எல்லாரும் வெளியிலேருந்தே பார்க்குறனால, எல்லாருமே அவங்க லைஃப்ல ஹேப்பியா இருக்காங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், இல்லாம இல்ல. பட் ஆனா வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப்குள்ள வந்து அவங்க ஹேப்பியா தான் இருக்காங்க அப்படின்னு தான் நான் வந்து எல்லாரையுமே அப்படி தான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து ஹேப்பியா எல்லாமே இல்லாம நம்ம யாரும் சேர்ந்து வாழ முடியாது இல்லையா? அதனால சேர்ந்து வாழ்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரீசன் வந்து புடிச்சிருக்கும். ஸோ நான் அப்படி தான் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அவ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது, என்னடா இந்த காலகட்டத்தில இப்படி வந்து ஒரு ஆள் வந்து இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. அவ சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அவங்க ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து அவ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கொஞ்சம் மணி குடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதுவுமே வந்து அவளோட ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டுட்டு தான் அதுவும் அவங்க வீட்லேருந்து போட்ட நகையில தான் கொஞ்சம் வந்து குடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கா. காரணம் என்னென்னா, அவங்க வீட்ல வந்து அவங்க தம்பிக்கு வந்து கொஞ்சம் சடனா வந்து உடம்பு சரியில்ல. ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து காசு வேணும். கொஞ்சம் பல லட்சம் வேணுன்றதுனால, என் அம்மாவுக்கோ, அப்பாவுக்கோ, தம்பிக்கோ யாருக்கு உடம்பு சரியில்லனாலும் நம்மக்கிட்ட கையில காசு இருந்தாலோ, இல்ல நம்மக்கிட்ட என்ன முடியுமோ அத குடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போம். அது வந்து அவ மட்டும் இல்ல. எல்லாருடைய லைஃப்லயுமே எல்லாருமே வந்து அவங்க சொந்த பந்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைப்போம். அதே மாரி அவளுடைய ஹஸ்பண்டோட பெர்மிஷன் வாங்கி தான் வந்து அவ குடுத்துருக்கா. பெர்மிஷன் கேட்காம குடுக்குறதுக்கு அவளுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா அது வந்து அவங்க வீட்லேருந்து போட்டது தான். பட் இருந்தாலும் ஹஸ்பண்டுன்ற முறைக்கு அவ வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து குடுத்துருக்கா. குடுத்து ஒரு 6 மாசத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன சின்னதா சண்டை ஆரம்பிச்சு, அது பெரிய லெவல்ல வந்து போயிருக்கு. எனக்கெல்லாம் வந்து ரொம்ப காமெடியா தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு சொல்லும்போதே. என்னடா இந்த காலகட்டத்தில வந்து வரதட்சணைக்குலாம் வந்து சண்டை போடுறாய்ங்களா? அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா இது வந்து வரதட்சணைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ வீட்ல அவளுக்கு போட்டிருக்காங்க. அவ வந்து என்ன வேணாலும் பண்ணா. அவ தப்பான வழியில வந்து அத யூஸ் பண்ணா மட்டும் தான் தப்பு. குடுத்து அவங்களுக்கே கொஞ்சம் முடியலங்கிறப்போ, கொஞ்சம் குடுத்து நம்ம ஹெல்ப் பண்றது வந்து தப்பு இல்லைல்ல. அந்த மாரி தான் அவ யோசிச்சு வந்து பண்ணியிருக்கா. என்னைக்குனாலுமே நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மள வந்து கைவிட மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நகை, பணம்லாம் போட்டு கல்யாணம் பண்ணி குடுக்குறவங்களுக்கு, இதுக்கு மேலேயும் நமக்கு செய்யணும்னு தான் நினைப்பாங்களே தவிர்த்து, நம்மக்கிட்ட வாங்கி தான் அவங்க சந்தோஷமா இருக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ அதனால என்னைக்குனாலும் அவங்க வீட்லேருந்து அவளுக்கு திருப்பி குடுக்க தான் போறாங்க. ஆனா அதுக்குள்ள அவளோட ஹஸ்பண்டுக்கு வந்து என்னன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க வீட்லேருந்து நகைய வாங்குன்னு சொல்லி அது பெரிய இஷ்யூ ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயராவே வந்து அவ ஹஸ்பண்ட் வந்து அவகிட்ட வந்து பேசவே இல்லையாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில இருக்காரு. இவ வந்து குழந்தைய வச்சுட்டு வீட்ல வந்து இருக்கா. கிட்டத்தட்ட 1 இயரா சுத்தமா பேச்சுவார்த்தையே கிடையாதாம். வீட்டுக்கு வந்தாலுமே ஜஸ்ட் அவர் பாட்டுக்கு இருப்பாராம், போவாராம். இந்த மாரி தான் இருப்பாராமே தவிர்த்து, ஒரு நகைக்காக வந்து எப்படி வந்து கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நகைக்காக வந்து எப்படி வந்து உங்க ஒய்ஃப வந்து விட்டு குடுக்க முடிஞ்சுச்சு? அந்த நகைய வந்து அவ வந்து மனசார போட்டு சந்தோஷமா இருக்கனா கூட ஓகே. அவளுக்கு வந்து அவங்க வீட்டு பக்கம் கஷ்டமா இருக்கும்போது, அந்த நகைய போட்டு அவ சந்தோஷமா இருக்க போறதும் கிடையாது. நகை போடுற ஆளே வந்து அத பெருசா எடுத்துக்கங்களப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்படிமா போயிட்டு போயிட்டு கடைசில அவர் வந்து என்ன ஒரு வில்லங்கத்தனம் பண்ணியிருக்காருன்னா, அது வந்து வில்லங்கத்தனம் நெனச்சு பண்ணியிருக்காரு. பட் கேட்டா எனக்கு வந்து ரொம்ப சீப்பா தான் வந்து தோணுச்சு. எல்லா விஷயங்களுக்குமே வந்து அவர் தான் வந்து மணி வைஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவார் போல. எதுவுமே வந்து இந்த கல்யாணம் ஆன 10 வருஷத்துல ரூ. 1 கூட கையில வந்து குடுத்ததே இல்ல. எல்லாமே அவர் தான் வந்து பார்த்துக்குவாராம். அவளுக்கு வீட்டு செலவுக்குன்னு எதுவுமே கிடையாதாம். கேட்டா எல்லாமே வாங்கி போட்டாச்சு. ஸ்கூல் ஃபீஸ் நானே கட்டுறேன். எல்லாமே கட்டுறேன், எல்லாமே பண்ணுறேன். உனக்கு எதுக்கு செலவு காசு? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அப்படிமா சின்ன சின்னதா ஆரம்பிச்சு கடைசில சுத்தமா வந்து கையில எதுவுமே காசு குடுக்க மாட்டாங்களாம். அதாவது எல்லாமே வாங்கிக்கலாம். ஆனா வந்து எதுவுமே வந்து அவ கையில காசு குடுக்காம அவரே வந்து ஆன்லைன் பேமெண்ட் மாரி வந்து பண்ணிடுவாராம். ஆனா இதில ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு தேவையான எந்த திங்ஸுமே வாங்கக்கூடாது. என்கிட்ட அவ வந்து சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் இன்னர்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்கு. வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிட்டு. அதுக்கூட என்னால வந்து வாங்க முடியல.
நான் வந்து அவங்க கேட்டாலும் அதெல்லாம் வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீ உங்கள் வீட்டில் போய் காசு கொடுத்தல்ல, அங்கே போய் உனக்கு தேவையில்ல அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. நம்ம எப்படி போய் அம்மா அப்பாட்ட போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து சொல்ல முடியும்னா, அவங்களே வந்து கொஞ்சம் ஹெல்த் வைஸ் வந்து முடியாமல் இப்போ தான் மீண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுறதெல்லாம் எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது அந்த விஷயத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா வந்து சண்டை போயிட்டே இருந்து, 1 வருஷமா வந்து பேச்சே இல்லாமல் இருந்து, இப்போ இவளாவே வாண்டடாக போய் கொஞ்சம் எல்லாம் சொல்லி சமாதானம் ஆகி இவளாவே பேச ஆரம்பிச்சும் அவர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பேசவே மாட்டாராம். இப்போ கால் பண்ணாலுமே குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டு பேசிட்டு அப்படியே வந்து கட் பண்ணிடுவாராம். இப்போ ஏதாவது தேவைன்னா கூட அவள் வந்து எதுவுமே டைரெக்டாக வந்து சொல்ல முடியாது. அவள் குழந்தைங்ககிட்டயோ இல்லைன்னா அவங்க அவரோட அப்பா அம்மா வந்து தனியாக பக்கத்தில் எங்கேயோ இருக்காங்களா, அவங்கக்கிட்ட போய் சொல்லணுமா, அவங்க வந்து கால் பண்ணி சொல்லுவாங்களாம் இந்த மாதிரி அவளுக்கு வீட்டுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லணுமா. அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க வீட்டில் வந்து வாங்கி கொடுப்பாராமா. அவங்க வந்து மறுபடியும் கொண்டு வந்து விட்டு வந்து கொடுப்பாங்களாம். இப்படி தான் வந்து அவரோட ரொட்டீனே வந்து போயிட்டுருக்கான். இப்போ கடைசியில் வந்து அவர் சீப்பாக பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்தால் நீ என்ன ஜாலியாக டிவி பார்க்குறியா, ஜாலியாக என்ன மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கியா, அது எல்லாம் என்னோட காசு தானே, என்னோட காசு தானே நீ உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து டிவி பார்த்துட்ருக்கன்னு சொல்லிட்டு கடைசியில் சீப்பாக பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேபிள் கனெக்ஷனை கூட கட் பண்ணிட்டாராம். அதே மாதிரி எப்போவுமே அவளுக்கு வந்து மந்த்லி வந்து 1 ஜிபி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து டாப்அப் வந்து பண்ணிவிடுவாராம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இன்கமிங் கால் வர்றது மாதிரி மட்டும்தான் டாப்அப் பண்ணியிருக்காரு. ஏன்னா நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது. ஏன்னா வந்து நான்லாம் உனக்கு காசு போட்டு விட்றேன், நீ எப்படி வந்து மணிக்கணக்காக வந்து உங்கள் வீட்டில் பேச முடியும், உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து பேச முடியும், நீ யார்கிட்டையும் பேசினா நீ எப்படியோ வந்து பேசிக்கோ, ஆனால் என்னால் வந்து காசுலாம் போட்டுவிட முடியாது, ஒன்லி நான் கால் பண்ணால் நீ அட்டன் பண்ணால் போதும், அதனால் நான் வந்து இன்கமிங் மட்டும் வர மாதிரி வந்து நான் உனக்கு போட்டிருக்கேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக வந்து ஒன்லி இன்கமிங் கால் மட்டும் தானே. அவள் வந்து என்ன யோசிக்கிறான்னா, அவர் வந்து இவளை பழி வாங்குறதா, இவளை டார்ச்சர் பண்ணுறதா வந்து நினைக்கிறாரு. ஆனால் அவங்கள நம்பி 2 குழந்தை இருக்குது. 2 குழந்தைக்குமே கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க தான். ஒரு பிள்ளைக்கு 2 வயசாகிட்டு, இன்னொரு பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டா. ஸ்கூல் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து எல்லா குழந்தைங்களுமே வீட்டில் வந்து டிவி பார்க்குறது வழக்கம் தான். இவளை பழி வாங்குறேன்னு நினச்சிட்டு அந்த பிள்ளைங்கள கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அவங்க பொண்ணே வந்து இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாலாம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மம்மி வீட்டில், ஸ்கூல் போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கூட ஃப்ரீயாக இருக்க முடியல. எல்லாருமே யோசிச்சு பாருங்கள், ஸ்கூல்லேயும் படிச்சுட்டு இருப்போம், வீட்டிலே வந்து படிச்சுட்டு இருப்போம், எவ்வளோ நேரம் தான் வந்து சும்மா இருக்க முடியும், எவ்வளோ நேரம் தான் பிள்ளைங்க வந்து ஏதாவது விளாண்டுட்டே வந்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வயசு குழந்தைகிட்ட இவ கொஞ்சம் மொபைலை கொடுத்துட்டு தான் அதை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு தான் கிச்சனில் கவுண்டர் டாப்லாம் மொபைலை கொடுத்து உட்கார வச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது எல்லா வேலையும் பார்ப்பாளாம். ஸோ இப்போ அது மொபைல் இல்லைன்றதுனால அந்த குழந்தை வந்து எனி டைம் அழுதுகிட்டே இருக்குது. அதை பார்க்குறதுக்கே கரெக்டாக இருக்குது. அவளால் வந்து மற்ற வீட்டு வேலையை கூட செய்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹெல்ப்புக்கு கூட யாரும் கிடையாது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவ்வளோ பெரிய வீடு, காரு, பங்களான்னு எல்லாமே உண்டுங்க. ஆனால் வந்து பாருங்களேன், இந்த மாதிரி காரு, பங்களா, வீடுன்னு வச்சுருக்கவங்க தான் இவ்வளோ சீப்பாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. அவள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலினா கூட நம்ம வந்து ஓகேன்னு சொல்லிடலாம். ஆனால் அவள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் மனசில் மட்டும் எந்த விதமான சந்தோஷமும் அந்த பிள்ளைக்கு வந்து கிடையாது. நம்மளை சுற்றி எல்லாமே இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குற நம்மளாம் வந்து பார்க்கும்போது, உனக்கு என்னப்பா காரு, பங்களா, வீடுன்னு சூப்பராக வாழ்கிற, உன் வீட்டுக்கார் நல்லா ஃபாரினில் இருக்கார், நீ நல்லா என்ஜாய் பண்ணுற, அப்படி தான் நம்ம வந்து நினைப்போம். பட் ஆனால் உள்ளே போய் அவகிட்ட டீப்பாக ரொம்ப பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது அவளுக்குள்ளே என்ன பெயின் இருக்குது, வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியில் வந்து எனக்கு எதுக்காக கால் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் சொல்லு, ஆனால் வீட்டில் இருந்தே பார்க்குற மாதிரி வந்து சொல்லு. ஏன்னா 2 வயசு குழந்தைய வச்சுட்டு வெளில வந்து போக முடியல. அவன் வந்து யார்கிட்டையுமே வந்து போக மாட்டானான். அவங்க அப்படியே அவளோட இதிலே வந்து இருந்திருந்து யார்கிட்டையும் சேர மாட்டேங்கிறான். யார்கிட்டையும் விட்டுட்டு என்னால் எந்த வேலைக்கும் போக முடியல. அதனால் அவன் நிறைய பக்கத்தில் ஸ்கூலெல்லாம் கேட்டு வச்சுருக்கா. கேட்டு வச்சாலுமே வந்து அவனால் வந்து போக முடியல. குழந்தைய விட்டுட்டு எங்கே போக முடியும்? 2 வயசு இப்போது ஒரு 1 வீக் முன்னாடி தான் 2 வயசே வந்து பிறந்திருக்கான். அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு பால்வாடியிலையோ இல்லை ப்ரீகேஜிலையோ வந்து சேர்க்க முடியாது. ஒரு 3 வயசாவது ஆகணும் இல்லையா? அதனால் எனக்கு கால் பண்ணி ஏதாவது வந்து ஒரு ஜாப் இருந்தால் சொல்லு, வீட்டிலேருந்தே பார்க்குற மாதிரி. ஏன்னா இந்த குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு பாப்பா வந்தோடனே எனக்கு ஒரு ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் வாங்கி தாங்கன்னு கேட்குறா. நம்ம வந்து ரூ. 1 ரூ. 2 வாங்கின ஸ்நாக்ஸுக்கெலாம் வந்து கால் பண்ணி சொல்லி ஆன்லைன் பேமெண்ட் வந்து பண்ண வைக்க முடியுமா? அவர் வந்து இதெல்லாம் யோசிக்க மாட்டாரா? சின்ன குழந்தைங்க வீட்டில் வந்து எப்போவுமே வந்து ஸ்நாக்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அவங்க எப்போ வந்து என்ன கேட்பாங்கன்னு நமக்கே தெரியாது. திடீர்னு பிஸ்கட் கேட்பாங்க, சாக்லேட் கேட்பாங்க, கேக் கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லா குழந்தைக்கும் ஆசை இருக்கிற மாதிரி தானே அந்த குழந்தைக்கு ஆசை இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன நினைப்போம், ஒரு ரூ. 100 200 நம்ம கையில் கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க கேட்கும்போது நம்ம வந்து வாங்கி கொடுப்போம். நீங்கள் கட்டின ஒய்ஃபை நம்பி ஒரு மந்த்லி ஒரு 1000 ருபீஸ் கொடுக்கக்கூடாதா? ஏன் கொடுக்க மாட்டாருன்னு கேட்டால், ஏன்னா அவங்க வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவாளாமா.
நான் கொடுக்குற நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை நீ உங்கள் வீட்டில் போய் கொடுத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்த மட்டும் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அவள் ஷேர் பண்ண விஷயம்லாம் நிறையா வந்து இருக்குது. அவளுடைய மனநிலைமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறதே தெரில. அவளுக்கு வந்து அவங்க வீட்டு பக்கமும் போக முடியல. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம். இங்கேயும் இருக்க முடியல. ஏன்னா அவ்வளோ டார்ச்சல். ஆனால் வேறு எங்கேயும் போக முடியல. ஏன்னா 2 குழந்தைங்க வந்து இருக்காங்க. ஸோ எதையுமே வந்து ஒரு முடிவெடுக்க முடியாமல் அவள் தவிக்கிற தவிப்பு வந்து எனக்கு உண்மையிலே சத்தியமாக கேட்ட எனக்கே வந்து கண்ணு கலங்கிடுச்சுங்க. அப்புறம் அந்த இடத்துல இருந்து அனுபவிக்கிற அவள் மனசு வந்து எப்படி வந்து வேதனைப்படும். இந்த மாதிரிலாம் வந்து மனுஷங்க இருக்காங்களான்னு எனக்கு வந்து 1 வீக்காக என் மைண்டில் வந்து போட்டு தோணிட்டே வந்திருக்கு. நான் அவகிட்ட கேட்டேன், கல்யாணம் ஆகி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஏதாவது வந்து ஒரு 10 ரூபா கொடுத்தாருன்னா ஒரு 8 ரூபா செலவு சொல்லிட்டு 2 ரூபா உனக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம்ல சொல்லிட்டு நான் அப்படி பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட போகிறாங்க, நமக்கு தானே எல்லாமே, நம்ம கேட்டதெல்லாம் பண்ணிடுவாங்கன்ற ஒரு இதில் தான் நான் எதுவுமே எனக்குன்னு எடுத்து வச்சதே இல்லை. அவங்க 1000 ரூபா முன்னாடி கல்யாணம் புதுசில் கையில் செலவுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தாலும் அந்த 1000 ரூபாய்க்கு கணக்கு வந்து நீட்டாக வந்து எழுதி வந்து கொடுத்துருவேன். நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படி நினச்சி சொல்கிறேன். ஆனால் நான் உண்மையிலே இந்த வீடியோவில் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து நூறுரூபா கொடுத்தாருன்னா அதில் 20 ரூபா உங்களுக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு அவளோட கதையெல்லாம் கேட்கும்போது யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னே நமக்கு வந்து தெரியல. அதனால் வந்து நமக்குன்னு ஒரு சேமிப்பு இருக்கிறது தேவைன்றதே நானே அப்போ தான் வந்து உணர்ந்தேன். ஒரு 1000 ரூபா கொடுக்குறாருன்னா அதில் 200 வந்து பொய் கணக்கு எழுதுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த காசை வச்சு நீங்கள் தப்பான வழியிலையோ இல்லை தப்பாக வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை அது வந்து சேவிங்ஸ் வந்து உங்களுக்குன்னா அது நீங்கள் மட்டும் செலவு பண்ணணும்னு கிடையாது. நாளைக்கு ஹஸ்பண்டுக்கே தேவைப்பட்டால் கூட அந்த சேவிங்ஸ்லேருந்து எடுத்து கொடுக்கலாம். அது வந்து தப்பு இல்லை. நம்ம வந்து தேவையில்லாமல் ஆடம்பர செலவோ இல்லை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து இது பண்ணுறதோ தான் தப்பு. நீங்கள் ஒரு சேவிங்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதோ ஃபேமிலி இஷ்யூ அப்படின்னா கூட குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கணுன்னா கூட நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். எனக்கு வந்து மைண்டில் வந்து அப்படி தான் தோணுச்சு அவன் சொன்னதுக்கப்புறம். இனிமேல் வந்து நம்மளுமே ஒரு சேவிங்ஸ் வந்து வச்சுக்கணும். கரெக்டாக வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது நம்ம வந்து தப்பாக செலவு பண்ணால் தான் நம்ம மனசு வந்து குத்தும். அதை வந்து சேவிங்ஸாக பண்ணி வைக்கும்போது அது வந்து நாளைக்கு அவங்களுக்கே யூஸ் ஆகுங்கிறப்போ அது வந்து தப்பு கிடையாது அப்படின்ட்டு எனக்கே வந்து தோணுச்சுங்க. ஏன்னா வந்து அவள் கடைசியில் இப்படி 1 ரூபா கூட இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து நிற்கும்போது, ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவள் சொல்லுவா, அவள் அப்படியா காரு பங்களான் இருக்கா, நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் அவள் வந்து என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றனால எனக்கு வந்து அவளை பற்றி நல்லா தெரியுன்றனால தான் நான் வந்து இது வந்து ஒரு வீடியோவாகவே வந்து எடுக்கிறேன், உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு லேடிஸ்லாம் வந்து உங்களுக்கும் ஒரு தனி சேவிங்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அது வந்து தப்பே கிடையாது. அதுக்காக எல்லா ஆண்களும் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல வரல. ஏன்னா வந்து நானுமே இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல. அவகிட்ட வந்து இப்படி ஒரு அவங்க ஹஸ்பண்டை பற்றி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் பார்க்கும்போது நல்லா டிப்டாப்பாக பார்க்க டீசெண்டாக அப்படி தான் வந்து இருப்பார். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர் மனசில் அவ்வளோ அழுக்கு வந்து இருக்குது. நாங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஓகே ஃபைன், நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி டீசெண்டாக தான் இருப்பார். நான் அவளோட மேரேஜுக்கு மட்டும் போயிருக்கேன். பார்க்கும்போது ஓகே ஃபைன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவள் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷம் அவள் வாழ்க்கை வந்து ஜாலியாக இருந்திருக்கு, ஹாப்பியாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் டோட்டலாகவே 7 வருஷமாக அவர்கிட்ட இருந்து கஷ்டம் மட்டும் தான் பட்டுட்ருக்கு. இந்த நகை கொடுத்த விஷயம் வந்து ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான கேரக்டர் தான் போல். அவள் வந்து சொல்கிறா, எந்த ஒய்ஃபும் ஹஸ்பண்டை வந்து இப்படி சொல்ல மாட்டாங்க, அவர் சரியான சைக்கோ, ஹிட்லர் எப்படி இருப்பார், ஹிட்லர் தான் அவர், அந்த லெவலுக்கு வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு. அதாவது உடல் ரீதியாக வந்து டார்ச்சர் பண்ண மாட்டார், ஆனால் அவளை வந்து மன ரீதியாக வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. அவருக்கு வந்து ஒரு விஷயம் புரியல. காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். இன்றைக்கி இல்லை, யார்கிட்ட காசு இல்லையோ நாளைக்கு அவங்கக்கிட்ட வந்து காசு இருக்கும். யார்கிட்ட காசு இருக்கோ நாளைக்கு அவங்ககிட்ட வந்து காசு இருக்காது. இந்த கான்செப்ட் வந்து அவர் புரிஞ்சிருந்தானா இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ண மாட்டார். தயவு செஞ்சு யாராவது ஒரு ஜென் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எப்போவும் இந்த மாதிரி மட்டும் நடந்துக்காதீங்க.